ஹலோ. சொல்லுங்க. கேக்குதா? கேக்குது. ஓகே, மைக்கை மியூட் பண்ணிக்கோங்க. டவுட்னா ஏதாவது கேளுங்க ஆன் பண்ணி. டிஸ்பிளே தெரியுதா? தெரியுது. ஆல்ரெடி ஜிஎல் எதுவும் நாலேஜ் இருக்கா? இது பீசன்ல ஜிஎல் ஆல்ரெடி செட்டப்ஸ் எல்லாம் தெரியுங்கண்ணா சார். ஆமா, செட்டப்ஸ்லாம் தெரியும். எனக்கு செட்டப்ஸ் பார்ட்லாம் தெரியும். இப்போ உங்களுக்கு ஜேர்னல் என்ட்ரி, ட்ரையல் பேலன்ஸு அது மட்டும் பார்த்தா போகுங்க. பேக் இண்டிவிஜுவல் மட்டும். இந்த செட்டப் பார்ட் தவிர ரிவால்யூஷனு, டிரான்ஸ்லேஷன், அந்த ஜிஎலோட பார்ட்லாம் வரும்ல. டிஸ்ட்ரிபியூஷன் காம்பினேஷன்லாம் தெரியுமா? டிஸ்ட்ரிபியூஷன் காம்பினேஷன் தெரியாது. இல்லை ரெண்ட் அக்கௌண்ட் எப்படி வரும்? ரெண்ட் அக்கௌண்ட் ரெண்ட் டெபிட்ல வரும், கேஸ் கிரெடிட்ல வரும், அதெல்லாம் தெரியுமா? இல்லை, செட்டப் பார்ட் தான் மற்றது. செட்டப் மட்டும் தான் தெரியுமா? சரி, ஓகே. நான் ஃபஸ்ட்டு பேசிக்லேருந்து ஆரம்பிக்கிறேன். அந்த பிரைமரி லெட்ஜர், அதுக்கப்புறம் இந்த சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அது கொடுப்பாங்க. ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, எப்படின்னா ஜென்ரல் லெட்ஜர்ன்றது நம்மளோட சப்லெஜர்லேருந்து வர எல்லா ரெக்கார்டிங்கையும் ரெக்கார்ட் பண்ணுறதா சார்ட் ஆஃப் அக்கௌண்ட். சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்னா ரெக்கார்டிங்ஸ் எந்த டேட்டில் எந்த பேமெண்ட் ஆயிருக்கு, எவ்வளோ காசு வெளியே போயிருக்கு, எவ்வளோ காசு உள்ளே வந்திருக்கு, அது எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணுறதா ஜிஎல்னு சொல்லுவோம். இப்போ ஜிஎல்ல வந்து ஜேர்னல் என்ட்ரி தான் நம்ம கிரியேட் பண்ணுவோம். இப்போ ஜேர்னல் என்ட்ரி என்னென்னா பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ரெக்கார்டுனா எக்ஸ்பென்சஸ் ஆர் ரெவன்யூ, இந்த மாதிரி ஒரு ரெக்கார்டு. எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் வந்து ஒரு கம்பெனி வச்சுருக்கேன். அந்த கம்பெனிக்கு எனக்கு ஒரு 4 பிரான்ச் இருக்குது. இந்த 4 பிரான்ச் எங்கெங்கே இருக்குது அப்படின்னா, சென்னையில் ஒரு பிரான்ச் இருக்குது, பெங்களூரில் ஒரு பிரான்ச் இருக்குது, பெங்களூரில் ஒன்று, ஆந்திராவில் ஒன்று இருக்குது, அது போக கோயம்புத்தூரில் ஒன்று இருக்குது. என்கிட்ட 4 பிரான்ச் இருக்குது. இந்த 4 பிரான்ச்சில் நான் இப்போ சென்னை எடுத்துக்கிட்டே அப்படின்னா, சென்னைக்கு வந்து ரெண்ட் பே பண்ணுறேன் அப்படின்னா, நான் ரெண்ட்டுக்கு வந்து ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும். ரெண்ட் அக்கௌண்ட், கேஷ் அக்கௌண்ட் நான் கிரியேட் பண்ணுவேன். ஜஸ்ட் மினிட் வெயிட் பண்ணுங்க. ரெண்ட் அக்கௌண்ட், கேஷ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுவேன். எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டா, சென்னைக்கு வந்து நான் ரெண்ட் பே பண்ணுறேன் அப்படின்னா, நான் தான் அந்த கம்பெனி வச்சிருக்கேன், நான் வந்து ரெண்ட் பே பண்ணணும், அந்த பில்டிங்கோட ஓனருக்கு தான் ரெண்ட் பே பண்ணணும் அப்படின்னா, எனக்கு வந்து ரெண்ட் அக்கௌண்ட் வந்து டெபிட்ல வரும், கேஷ் அக்கௌண்ட் வந்து கிரெடிட்ல வரும். இந்த சென்னை பில்டிங்கோட ரெண்ட் வந்து எவ்வளோ பார்த்தீங்கன்னா 20,000 வச்சுக்கிறேன். 20Kன்னு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, ரெண்ட் அக்கௌண்ட் வந்து டெபிட்ல வரும், கேஷ் அக்கௌண்ட் வந்து கிரெடிட்ல வரும். ஏன்னா கேஷ் வந்து எனக்கு வெளியே போகுது, அதனால கிரெடிட் அக்கௌண்ட் வரும். ரெண்ட் அந்த எக்ஸ்பென்சஸ் வந்து உள்ள வருது, அதனால எனக்கு டெபிட் அக்கௌண்ட்ல எனக்கு 20K வரும். ஸோ இதுதான் அக்கௌண்டிங் என்ட்ரி, பேசிக் அக்கௌண்டிங் என்ட்ரி. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ஜென்ரல் லெட்ஜரில் நமக்கு பிரைமரி லெட்ஜரை பொறுத்தவரைக்கும் மோஸ்ட்டாக வந்து சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் அண்டு கரன்சி அண்ட் கலண்டர், கரன்சி அண்ட் அக்கௌண்டிங் கன்வெர்ஷன், இந்த 4C தான் மெயின் சொல்லுவாங்க. 4C தான் மெயின். 4C என்னென்னு வரும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபர்ஸ்ட் C வந்து சார்ட் ஆஃப் அக்கௌண்ட். சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த சென்னை பில்டிங் எனக்கு இருக்குது அப்படின்னா, அதில் நடக்கிற ரெக்கார்டிங்ஸ் தான் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் சொல்லுவோம். இல்லை அது கீழே வர, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து எனக்கு ஒரு கம்பெனி இருக்குது அப்படின்னா, அந்த கம்பெனி இந்த கம்பெனிக்கு அப்புறம் டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்புறம் அந்த கம்பெனிஸ் அக்கௌண்ட்ஸு, அதுக்கப்புறம்னா யூனிட்ஸு, இந்த மாதிரி லொக்கேஷன்ஸு, அதுதான் என்னோட சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்னு சொல்லுவோம்.
சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் என்னென்ன வரும் பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு கம்பெனி, இந்த கம்பெனி பிரான்ச்சஸ்ஸு, டிபார்ட்மெண்ட்ஸு, நெக்ஸ்ட் வேறுனா லொக்கேஷன்ஸு, யூனிட்ஸு ஆர் ப்ராடக்ட்ஸு, இதெல்லாம் தான் என்னோட சார்ட் ஆஃப் அக்கௌண்ட். இதெல்லாம் என்னோட சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸு. இந்த சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸு நான் வந்து ஜிஎல் என்ட்ரி பண்ணும்போது இல்லை எனி கைண்ட் ஆஃப் ட்ரான்சாக்ஷன் வந்து நான் ஆரக்கிளில் பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு வந்து நான் ஒவ்வொரு தடவை என்ட்ரி பண்ணும்போது இந்த கம்பெனி நேம் அப்படின்னா, கம்பெனி நேம் சென்னை, பிரான்ச் நேம் வந்து சென்னையில் வந்து எனக்கு ஒரு பிரான்ச் இருக்குது அப்படின்னு கொடுத்துட்டு இருக்க மாட்டேன். நான் அதுக்கு வந்து என்ன பண்ணுவேன், சிம்பிளாக வந்து சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் வேல்யூன்னு சொல்லிட்டு நான் ஒரு வேல்யூ வச்சுருப்பேன். அதாவது டிஸ்ட்ரிபியூஷன் காம்பினேஷன் சொல்லுவோம், இல்லை டேட்டா செட் வேல்யூன்னு சொல்லுவோம். சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் வேல்யூ வச்சிருப்பேன். சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் வேல்யூனா எக்ஸாம்பிளுக்கு என்ன வச்சிருக்கேன் அப்படின்னா, இப்போ வந்து பெங்களூருக்கு வந்து நான் ஒரு வேல்யூ கொடுக்குறேன் அப்படின்னா, பெங்களூருக்கு 100 வேல்யூ கொடுக்குறேன் அப்படின்னா, சென்னைக்கு 200 வேல்யூ கொடுத்துருப்பேன், ஆந்திராவுக்கு 300, கோயம்புத்தூர் 400. இந்த மாதிரி நான் வந்து கம்பெனிக்கு மட்டும் வந்து ஒரு வேல்யூ கொடுத்துருப்பேன். அதுபோக பிரான்ச்சஸ்க்கு வந்து பிரான்ச்சஸ்க்கு ஒரு வேல்யூ கொடுத்துருப்பேன். 1001, 1200 அந்த மாதிரி எனக்கு எந்த வேல்யூ வந்து ஈஸியாக எனக்கு தெரியும் அப்படின்னோ நான் கொடுத்துருப்பேன். அதே மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸும் நான் ஒரு வேல்யூ கொடுத்துருப்பேன். லொக்கேஷன் அண்ட் யூனிட் ப்ராடக்ட்ஸ் நான் ஒவ்வொருத்துக்கும் நான் வந்து ஒரு வேல்யூ கொடுத்துருப்பேன். இப்போ சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் வேல்யூ என்ன பார்த்தீங்கன்னா, கம்பெனிக்கு நான் வந்து சென்னை லொக்கேஷனுக்கு நான் ரெண்ட் பே பண்ணுறேன் அப்படின்னா, சென்னை லொக்கேஷனோட வேல்யூ எனக்கு வந்து 200. பிரான்ச்சுக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்கீங்கன்னா, பிரான்ச்சுக்கு வந்து ஒரு 1100 ஒரு வேல்யூ கொடுத்துருக்கீங்க. டிபார்ட்மெண்ட்டுக்கு 1000 ஒரு வேல்யூ கொடுத்துருக்கீங்க. அது போக லொக்கேஷனுக்கு நான் வந்து 1, 2, 3ன்னு ஒரு வேல்யூ கொடுத்துருக்கீங்க. ப்ராடக்ட் யூனிட்டுக்கு வந்து நான் எதுவுமே கொடுக்கல, எனக்கு தேவையில்லைன்னு சொன்னால் நான் கொடுக்கல. ஸோ இது எல்லாமே நான் கேப்சர் பண்ணுறது தான் இதான் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் வேல்யூ. இதை நான் என்ட்ரி பண்ணும்போது எப்படி பண்ணுவேன் அப்படின்னா, 200.1100.1000.23.000. ஸோ இதுதான் என்னோட நான் ரெண்ட் பே பண்ணும்போது நான் கொடுக்குற சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் வேல்யூ இருக்கும். நான் இதை வந்து நான் கொடுத்தேன் அப்படின்னா, இந்த 200 இருக்குன்றது இந்த கம்பெனி சென்னையிலேருந்து சென்னையில் இருக்க கம்பெனிக்கு 1100 என்னோட பிரான்ச், நான் இந்த பிரான்ச்சுக்கு நான் இந்த அக்கௌண்ட் மூலியமா நான் இவ்வளோ அமௌண்ட் பே பண்ணுறேன் அப்படின்றத காட்டும். ஸோ இதுதான் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் வேல்யூ. 4Cல இது வந்து ஃபர்ஸ்ட் சி. செகண்ட் சி வந்து என்ன பார்த்தீங்கன்னா காலண்டர். காலண்டர்ல என்ன பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஃபினான்ஷியல் இயர் தான் நம்ம காலண்டர்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிளுக்கு இந்தியா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நம்ம ஃபினான்ஷியல் வந்து April 1 to March 31. யூஎஸ்ஏ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா January 1 to December 31. ஃபினான்ஷியல் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு காலண்டர் என்ன பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 2023 மார்ச் 24 வரைக்கும். இதுதான் நம்ம இந்தியாவோட ஃபினான்ஷியல் இயர். யூஎஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா January 23 December 23. ஸோ இதுதான் நம்மளோட காலண்டர். செகண்ட் சி வந்து காலண்டரு. இது வந்து ஒவ்வொரு கண்ட்ரிக்கு மாறுறத பொறுத்து நம்ம காலண்டர் சூஸ் பண்ணுவோம். தேர்ட் சி வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா கரன்சி. கரன்சினா நம்ம எந்த கைண்ட் ஆஃப் கரன்சியில் நம்ம ட்ரான்சாக்ஷன் பண்ணுறோம், ஜிஎல் யூஸ் பண்ணுறோம், பிரைமரி லெட்ஜரு, புக்கு, யூனிட்டு, நம்ம எல்லாம் எந்த கரன்சியில் பண்ணுறோம் அப்படின்னு கேட்கும். அதுக்குரியது தான் அந்த கரன்சி. கரன்சியை பொறுத்தளவுக்கு நமக்கு 2 டைப்ஸ் ஆஃப் கரன்சி இருக்கும். ஃபங்க்ஷனல் கரன்சி ஒன்று இருக்கும், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்டர்டு கரன்சின்னு இருக்கும். என்டர்டு கரன்சி நமக்கு 2 டைப் ஆஃப் கரன்சி இருக்கும். ஃபங்க்ஷனல் கரன்சி அப்படின்றது அவங்க நம்ம ஜிஎல்ல நம்ம எந்த கரன்சி கொடுக்கணும் அதை சொல்லுவோம். என்டர் கரன்சின்றது நம்ம பேமெண்ட் பண்ணும்போது ஜிஎல் பண்ணும்போது எந்த கரன்சி என்டர் பண்ணுவோமோ அந்த கரன்சிக்கு குறிக்கும். இப்போ எக்ஸாம்பிள் கிராஸ் ட்ரான்சாக்ஷன் அப்படிலாம் சொல்லுவோம், அதுக்கு தான் இந்த கரன்சி ஃபங்க்ஷனல் கரன்சி என்டர் கரன்சி யூஸ் ஆகும். ஸோ இது வந்து தேர்ட் சி. ஃபோர்த் சி வந்து என்ன பார்த்தீங்க அப்படின்னா அக்கௌண்டிங் கன்வென்ஷன். அக்கௌண்டிங் கன்வென்ஷன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நான் சொன்னேன் இங்கே வந்து ரெண்ட் அக்கௌண்ட் வந்து டெபிட்ல இருக்கு, கேஷ் அக்கௌண்ட் இருக்கு, கிரெடிட்ல இருக்கு அப்படின்னு சொல்றத நான் அக்கௌண்டிங் கன்வென்ஷனை வச்சு இந்த ரெண்ட் அக்கௌண்ட் டெபிட்ல வரணுமா கிரெடிட்ல வரணுமா, இல்லை கேஷ் அக்கௌண்ட் வந்து எனக்கு டெபிட்ல வரணுமா கிரெடிட்ல வரணுமா, அந்த மாதிரி நான் எந்த அக்கௌண்ட் எனக்கு எந்த சைடு வரணும், டெபிட்ல வரணும் எந்த கிரெடிட்ல வரணும் நான் கன்வென்ஷன் பண்றது தான் இந்த அக்கௌண்டிங் கன்வென்ஷனு. ஸோ இந்த 4 தான் எனக்கு வந்து முக்கியமாக வந்து ஜிஎல் வந்து எனக்கு 4C அப்படின்னா சார்ட் ஆஃப் அக்கௌண்ட், கலண்டர், கரன்சி, அக்கௌண்டிங் கன்வென்ஷன். இந்த 4 தான் எனக்கு மெயின். இது இந்த அக்கௌண்டிங் கன்வென்ஷன் எஸ்எல்ஏ சொல்லுவோமா நம்ம?
எஸ்எல் வந்து சப்லெஜர் வந்து உங்களுக்கு ஜிஎல் தவிர உங்களுக்கு இல்ல நம்ம பேபிள்ஸ் ஸ்டாண்டர்ட் அக்ரூவல் சொல்லிட்டு ஒன்று இருக்கும்ல, நம்ம கிரியேட் பண்ணும்போது பிரைமரி லெட்ஜர் கிரியேட் பண்ணும்போது ஸ்டாண்டர்ட் அக்ரூவல் 4C நம்ம கொடுக்குவோம்ல, சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸு, கரன்சி, அப்புறம் கேலண்டரு, அப்புறம் மேலே ஸ்டாண்டர்ட் அக்ரூவல் சொல்லிட்டு ஒன்று இருக்கும்ல கன்வென்ஷன். இல்ல இது வந்து செட்டப்ல பண்ணுமோ உங்களுக்கு வரும் தெரியுமா? ரெண்ட் அக்கௌண்ட் வந்து எனக்கு டெபிட்ல வருமா கிரெடிட்ல வருமா, கேஷ் அக்கௌண்ட் வந்து கிரெடிட்ல வருமா டெபிட்ல வருமா நம்ம கொடுப்போம் தெரியுமா? அதுக்காண்டி யூஸ் ஆகுது அக்கௌண்டிங் கன்வென்ஷன். ஸ்டாண்டர்ட் அக்ரூவல்ன்றது நீங்க எந்த டைப் ஆஃப் இது யூஸ் பண்றீங்கன்னு கேட்கும். அக்கௌண்டிங் அண்ட் டிரான்சாக்ஷன் யூஸ் பண்றீங்க கேட்கும். அதான் ஸ்டாண்டர்ட் அக்ரூவல். இது வந்து நீங்க அந்த ரெண்ட் அக்கௌண்ட், டெபிட் அக்கௌண்ட், கிரெடிட் அக்கௌண்ட் எந்தெந்த அக்கௌண்ட்லாம் கிரெடிட்ல வரும், டெபிட்ல வரும், எந்தெந்த அக்கௌண்ட்லாம் ரீட்டைன் ஏர்னிங்ஸ்ல வரும், இதெல்லாம் எக்ஸ்பென்சஸ்ல வரும், அதெல்லாம் நீ சூஸ் பண்றதுக்காண்டி உங்களுக்கு யூஸ் ஆகுதா அக்கௌண்டிங் கன்வென்ஷன் சொல்லுவோம். ஓகே, நான் பார்த்துல. இதான் பேசிக் வந்து இந்த 4C தான். 4C வச்சு தான் உங்களுக்கு டிரான்சாக்ஷன் நடக்கும். இப்போ 4C எதுக்கு அப்படின்னா, இப்போ நான் வந்து ஒரு ரெண்ட் பே பண்றேன் அப்படின்னா, சென்னையில் இருக்க பில்டிங் ரெண்ட் பே பண்றேன். சென்னையில இருந்து எனக்கு வந்து எப்படின்னா, சென்னையில இருக்க பில்டிங்ல எனக்கு வந்து ஒரு 3 ஃப்ளோர் இருக்கு. 3 ஃப்ளோர்ல எனக்கு என்னென்ன டிபார்ட்மெண்ட், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்காங்க, செகண்ட் ஃப்ளோர்ல வந்து ஐடி டிபார்ட்மெண்ட் இருக்காங்க, தேர்ட் ஃப்ளோர்ல ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் இருக்காங்க. ஸோ இப்போ நான் அந்த சென்னையில் இருக்க பில்டிங்க்கு நான் 3 ஃப்ளோருக்கு சேர்த்து நான் ரெண்ட் வந்து 20K பே பண்ண போறேன் அப்படின்னா, ரெண்ட் அக்கௌண்ட் நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவேன், ரெண்ட் அக்கௌண்ட் டெபிட்ல கிரியேட் பண்ணுவேன். ரெண்ட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி அதுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இந்த இதை கொடுப்பேன், இந்த டிஸ்ட்ரிபியூஷன் கமிஷன் கொடுப்பேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் எந்த அக்கௌண்ட்டுக்கு ரெண்ட் பே பண்றேன் அப்படின்னா, சென்னையில் இருக்க லொக்கேஷனுக்கு ரெண்ட் பே பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நான் சூஸ் பண்றது கம்பெனி சூஸ் பண்ணுவேன். செகண்ட் நான் என்ன சூஸ் பண்ணுவேன் அப்படின்னா, பிரான்ச்சை சூஸ் பண்ணுவேன். எந்த சென்னையில் வந்து எந்த பிரான்ச் நான் சூஸ் பண்றேன் அப்படின்னு அதுக்கு ஒரு நம்பர் வச்சிருப்பேன், பிரான்ச்சை சூஸ் பண்ணுவேன். தேர்ட் ஒன்று வந்து நான் எந்த டிபார்ட்மெண்ட், நான் ஐடி டிபார்ட்மெண்ட் கொடுக்குறேன்னா இல்லை ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட், ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணுவேன். நான் டிபார்ட்மெண்ட் ஹோல் டிபார்ட்மெண்ட் கொடுத்துட்டேன் அப்படின்னா 1000 சாரி நம்பர் மாறிச்சு, 1000 டிபார்ட்மெண்ட் கொடுப்பேன். செகண்ட் வந்து லொக்கேஷன் சொன்னால இல்லை அக்கௌண்டிங் கூட நம்ம அக்கௌண்ட் கூட வச்சுக்கலாம். லொக்கேஷன் தான் பிரான்ச் கொடுத்துட்டோம், நம்ம அக்கௌண்ட் கூட வச்சுக்கலாம். அக்கௌண்ட்னா நம்ம எந்த அக்கௌண்ட்டுக்கு நம்ம பே பண்ணுறோம், அக்கௌண்ட் ரெண்ட் அக்கௌண்டா, கேஷ் அக்கௌண்டா, மிஸ்லினியஸ் அக்கௌண்டா அப்படின்னு கேட்கும். இப்போ நான் வந்து கம்பெனி சூஸ் பண்ணிட்டேன், செகண்ட் பிரான்ச் சூஸ் பண்ணிட்டேன், எந்த டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து எந்த அக்கௌண்ட்டும் சூஸ் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் அந்த அக்கௌண்ட் நம்பர் கொடுத்தேன் 5000, நான் வந்து ரெண்ட் அக்கௌண்ட்டுக்கு 5000 வந்து நான் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் வேல்யூ கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். கொடுத்துட்டு யூனிட் வந்து நான் கொடுக்கல, ஸோ அதுக்கு நான் 00 கொடுத்தேன் அப்படின்னா, ஸோ இதுதான் என்னோட டிஸ்ட்ரிபியூஷன் வேல்யூ. இதுதான் நான் ரெண்ட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போது கொடுப்பேன். கேஷ் அக்கௌண்ட் நான் இது வந்து டெபிட்ல விடுவோம் இந்த அக்கௌண்ட். நான் செகண்ட் வந்து கேஷ் அக்கௌண்ட் கிரியேட் பண்றேன். கேஷ் அக்கௌண்ட் தான் கிரெடிட்ல கிரியேட் பண்ணுவேன். கேஷ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போது என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நான் ஒரு சேஞ்ச் மட்டும் தான் பண்ணுவேன். நான் வந்து கம்பெனி மாற்ற மாட்டேன், இந்த பிரான்ச் மாற்ற மாட்டேன், இந்த டிபார்ட்மெண்ட் மாற்ற மாட்டேன், நான் அக்கௌண்ட் மட்டும் மாற்றுவேன். ஏன்னா ரெண்ட் வந்து டெபிட்ல இருக்கிறதுனால ரெண்ட் அக்கௌண்ட் சூஸ் பண்ணுறேன். நான் கிரெடிட்ல கேஷ் அக்கௌண்ட் சூஸ் பண்ணுறதுனால நான் கேஷ் அக்கௌண்ட்டுக்கு ஒரு அமௌண்ட் வச்சிருப்பேன். நான் அந்த நம்பர் சூஸ் பண்ணுவேன். பார்த்தீங்க அப்படின்னா 200 என்னோட கம்பெனி, 1100ன்றது என்னோட பிரான்ச்சு, 1000ன்றது என்னோட டிபார்ட்மெண்ட்டு. நான் அக்கௌண்ட்டுக்கு என்ன பண்ணுவேன் அப்படின்னா, கேஷ் அக்கௌண்ட்டுக்கு நான் ஒரு ஷார்ட் ஃபார்ம் வச்சிருப்பேன். அதுக்கு நான் 4000 வச்சிருக்கேன் அப்படின்னா நான் அதை கிளிக் பண்ணிட்டு மற்ற எல்லாமே அப்படியே கொடுத்துருவேன். ஸோ இதுதான் நான் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் ஜேர்னல் என்ட்ரி அப்படின்றது என்ன பார்த்தீங்க அப்படின்னா, நான் இந்த அக்கௌண்ட் ரெண்ட்டை பே பண்ணுறேன் அப்படின்னா, நான் இந்த சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் வேல்யூ சூஸ் பண்ணி இந்த டேட்டில் எந்த டேட்டில் சூஸ் பண்ணுறேனோ, இந்தியாவில் பேமெண்ட் பண்ணால் இந்தியா டேட்டு, யூஎஸ்ஏல. ஸோ இந்த சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் வேல்யூ வச்சு நான் இந்த டேட்டில் நான் எந்த கரன்சி, யூஎஸ்டியா, ஐஎன்ஆரா, எனி கைண்ட் ஆஃப் கரன்சி, நம்ம எந்த கரன்சி யூஸ் பண்ணுறோமோ அது. ஸோ இந்த சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் வேல்யூ யூஸ் பண்ணி நான் இந்த டேட்டில் நான் இந்த கரன்சி யூஸ் பண்ணி நான் ஒரு டிரான்சாக்ஷன் இந்த ரெண்ட் பே பண்ணுறேன் அப்படின்றத நம்ம என்ட்ரி பண்ணுறது தான் ஜேர்னல் என்ட்ரின்னு சொல்லுவோம். இதுதான் நம்ம ஜேர்னல் என்ட்ரி அண்ட் பேசிக் இன் ஜெனரல் லெட்ஜர். இதில் டவுட் இருக்கா? இப்போ கம்பெனிக்கு வந்து பிரைமரி செக்மெண்ட் கொடுப்போம், நம்ம செக்மெண்ட் லேபிள். டிபார்ட்மெண்ட்டுக்கு காஸ்ட் சென்டர் கொடுப்போமா? ஆமா, டிபார்ட்மெண்ட் காஸ்ட் சென்டர் ரெண்டு ஒன்று தான், டிபார்ட்மெண்ட் காஸ்ட் சென்டர் ஒன்று தான். அக்கௌண்ட்டுக்கு நேச்சுரல் அக்கௌண்ட் பேலன்ஸ் கொடுப்போம். ஆமா, இது மூணு வந்து மேண்டேட்டரியான அக்கௌண்ட்ஸ். அது பிரான்ச்சுக்கு என்ன தருவோம் நம்ம? பிரான்ச்சுக்கு வந்து அது மேண்டேட்டரி இல்லை, கொடுக்க தேவையில்லை, நம்ம வேல்யூ மட்டும் கொடுத்தா போதும். நம்ம கம்பெனிக்கு வந்து பிரைமரி அக்கௌண்டிங் பேலன்ஸ் கொடுப்போம், அக்கௌண்ட்டுக்கு வந்து நேச்சுரல் அக்கௌண்ட் பேலன்ஸ் கொடுப்போம். பிரான்ச் டிபார்ட்மெண்ட்ஸ் இது பிரான்ச் யூனிட் அதுக்கெல்லாம் எதுவும் கொடுக்க மாட்டோம். நீங்க செட்டப்ல பார்க்கும்போது ஆனால் பிளாங்கா விட்டு நம்ம சேவ் கொடுத்துருவோம். ஓகே ஓகே, அது மாதிரி. ஓகே, டவுட் இருக்கா? இல்லை, இல்லை 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 டவுட் இல்லை.
ஸோ இப்போ வந்து நான் இப்போ நம்ம இன்ஸ்டன்ஸ் இப்போ இது ஒர்க் பண்ணுறோன்னு வச்சுங்களேன். இப்போ எதனா ஜேர்னல் நம்ம ப்ராசஸ் பண்ணோன்னா இப்போ பீரியட் பீரியட் க்ளோஸில் அந்த ஜிஎல் ஓப்பன் இருக்கும்ல, அது இருந்தால் தான் நம்ம போட முடியுமா? இல்லை, உங்களுக்கு பீரியட் க்ளோஸ் பீரியட் ஓப்பன் என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, அது வந்து இப்போ வந்து நீங்கள் வந்து இப்போ மார்ச் வந்து நீ டேட் வந்து மார்ச் 17 16. மார்ச் 16 இருக்கீங்க அப்படின்னா நீங்க உங்களோட பீரியட் வந்து இந்த மாசம் என்ன ஆகும்னா உங்களோட மார்ச் 2024 காட்டும். ஓகே, இப்போ மார்ச் 2024 காட்டுது அப்படின்னா நீ 2024 மார்ச் பீரியட்ல தான் நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ எனி கைண்ட் ஆஃப் டிரான்சாக்ஷன் நீங்க பண்ணீங்கனாலோ இல்லை ஜியோ ஜேர்னல் ஆரக்கிள்ல அந்த பீரியட்ல நீங்க என்னென்ன பண்ணீங்கனாலும் உங்களுக்கு மார்ச் மந்த் 2024 கூடிய ஜிஎல்ல பீரியட்ல தான் உங்களுக்கு எல்லா ஜிஎல் வந்து போஸ்ட் ஆகும். இப்போ நீங்க வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா இந்த மந்த் முடியுது அப்படின்னா நீங்க இந்த மார்ச் 2024 பீரியடை க்ளோஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து ஏப்ரலோட பீரியட் உங்களுக்கு ஓப்பன் ஆகணும். நீங்க ஏப்ரலோட பீரியட் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா நீங்க நெக்ஸ்ட் எந்தெந்த டிரான்சாக்ஷன் பண்றீங்களோ உங்களுக்கு எல்லாமே நீங்க ஓப்பன் பண்ணி வச்சிருக்க பீரியட்ல தான் உங்களுக்கு சேவ் ஆகும். ஸோ அதுதான் பீரியடுக்கு ஓப்பன் க்ளோஸ்னு சொல்லுவோம். இப்போ நம்ம ஒர்க் பண்ணும்போது இப்போ பர்டிகுலர் பீரியட் நான் ஒர்க் பண்ணும்போது அந்த பீரியட் ஓப்பன் லைனில் இருக்கணும்ல? ஓப்பன் தான் இருக்கும். ஓகே, அதே மாதிரி தான் ஏபியும் ஏஆரும் ஓப்பனில் இருக்கணும். ஆமா, உங்களுக்கு ஏபிஏஆர்ல க்ளோசிங் பீரியட் ஓப்பனிங் பீரியட் செட்டப் வராது, ஜிஎல்ல தான் வரும். ஓகே, ஜிஎல் வந்து ஓப்பனிங் பீரியட்ல வந்து நீங்க லெட்ஜரை சூஸ் பண்ணணும். பிரைமரி லெட்ஜர் சூஸ் பண்றீங்க அப்படின்னா நீங்க பிரைமரி லெட்ஜர்ல வந்து கொடுத்துருப்பீங்க, காலண்டர் கொடுத்துருப்பீங்க தெரியுமா செட்டப்ல. ஆமா. நீ பிரைமரி லெட்ஜர்ல காலண்டர் கொடுத்துருப்பீங்க. அந்த காலண்டர்ல வந்து எந்த மந்த் இயர்ல இருந்து எந்த மந்த் இயர் வரைக்கும் உங்களுக்கு ஃபினான்ஷியல் இயர்னு கேட்டிருக்கும். இப்போ நீங்க ஆமா. வந்து ஓப்பனிங் பீரியட்ல வந்து நீங்க வெறும் பிரைமரி லெட்ஜர் ஆட் பண்ணா போதும், பிரைமரி லெட்ஜர் இருக்க காலண்டர் வந்து உங்களுக்கு பீரியட் கன்வெர்ட் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்கா. ஓப்பனிங் பீரியட்ல வரும்போது நீங்க ஓப்பனிங் பீரியட்ல வரும்போது உங்க பிரைமரி லெட்ஜரை பொறுத்து அந்த பிரைமரி லெட்ஜர்ல நீங்க எந்த டைப் ஆஃப் காலண்டர் சூஸ் பண்ணிருக்கீங்கன்னு பொறுத்து உங்களுக்கு ஓப்பனிங் பீரியட் க்ளோசிங் பீரியட் ஆட்டோமேட்டிக்கா கன்வெர்ட் ஆயிடும். ஓகே, வேற எந்த டவுட் இருக்கா? பிரைமரி லெஜர் எங்க தருவோம் நம்ம பீரியட்ஸ்? ஓகே ஓகே, அதுல கலண்டர் கொடுப்போம் நம்ம அதுல. ஆமா நம்ம காலண்டர் செட்டப்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜெண்டர் லெட்ஜர்ல வந்து பிரைமரி லெட்ஜர் கிரியேட் பண்ணுவோமா, அதுக்கு ஆமா, முன்னாடி அதுல நம்ம காலண்டர் கிரியேட் சில பண்ணுவோம். கலண்டர் ஒன்று கொடுப்போம் நம்ம. அப்போ வந்து நம்ம பிரைமரி லெட்ஜர் கிரியேட் பண்ணும்போது காலண்டர் சூஸ் பண்ண சொல்லுவோம், நீங்க எந்த காலண்டர் சூஸ் பண்றீங்க அப்படின்னு. அப்ப ஆமா. நாம வந்து கிரியேட் பண்ணி வச்சிருந்த காலண்டர் சூஸ் பண்ணுவோம். நம்ம காலண்டர்ல என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா காலண்டர் கிரியேட் பண்ணும்போது நம்ம ஃபினான்ஷியல் இயரை கொடுத்துருப்போம். எந்த இயர்ல இருந்து எந்த மந்த்ல இருந்து எந்த மந்த் வரைக்கும் ஃபினான்ஷியல் இயர் கொடுத்துருப்போம். ஆமா. அது வந்து காலண்டர்ல ஆட் ஆயிருக்கும். நம்ம காலண்டர் வந்து பிரைமரி லெட்ஜர்ல ஆட் பண்ணும்போது பிரைமரி லெட்ஜர்ல ஆட்டோமேட்டிக்கா ஆட் ஆயிரும். நமக்கு இந்த இதான் ஓப்பன் பீரியட், இதான் க்ளோசிங் பீரியட் அப்படின்னு. அதை நீங்க ஜேர்னல் என்ட்ரி பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா பீரியட் ஓப்பன் பீரியட் க்ளோசிங் பீரியட் வந்துடும். ஓகே. வேற டவுட் எதுவும்? இல்ல இல்ல. இன்சூரன்ஸ்ல போறேன். இன்ஸ்டன்ஸ் டிஸ்ப்ளே ஆகுதா? ஹோம் ஐக்கனை கிளிக் பண்ணி நான் ஜென்ரல் லெட்ஜர் ஒர்க் ஸ்பேஸ்க்குள்ள போறேன். ஜென்ரல் லெட்ஜரை போனீங்க அப்படின்னா ஸோ இதுதான் ஜென்ரல் அக்கௌண்ட் டேஷ்போர்ட்ன்றது. எந்தெந்த போஸ்ட்லாம் நம்மளுக்கு ஜென்ரல் லெட்ஜர் அப்போ ஆட் ஆயிருக்கு, இது எவ்வளோ அக்கௌண்டிங் பண்ணியிருக்குன்னு காட்டுறோம். ஜேர்னல் வந்து நம்ம ஜேர்னல் கிரியேட் பண்ணுறதுக்கு, பீரியட் க்ளோஸ் வந்து நம்ம ஓப்பனிங் பீரியட் க்ளோசிங் பீரியட் சூஸ் பண்ணுறது. நான் அதை காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ பீரியட் க்ளோஸ் நான் கொடுத்தேன் அப்படின்னா இப்போ எனக்கு காட்டுதா? இங்கே நான் இதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு மார்ச் 24 கூடிய இதை வந்து இது அக்கௌண்டிங் பீரியட் இது மார்ச் 2024. இதை நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு நீங்கள் க்ளோஸ் பீரியட்னு காமிக்கும். ஏன்னா நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிட்டேன். இதை நான் இது ஓப்பனில் தான் இருக்குது. நான் இப்போ க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா இதை க்ளோஸ் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இந்த பீரியட் க்ளோஸ் ஆயிரும். நெக்ஸ்ட் பீரியட் பார்த்தேன் அப்படின்னா ஏப்ரல் 2024. இந்த பீரியட் வந்து எனக்கு க்ளோஸில் தான் இருக்குது. இது வந்து நெக்ஸ்ட் பீரியட், நெக்ஸ்ட் மந்தோட பீரியட். இது எனக்கு வந்து இன்னும் க்ளோஸில் தான் இருக்குது. நான் இதை ஓப்பன் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இந்த மந்தோட ஏப்ரல் மந்தோட பீரியட் ஓப்பன் ஆயிரும். நான் மார்ச் மந்த் கிளிக் பண்ணி நான் க்ளோஸ் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு மார்ச் மந்தோட பீரியட் க்ளோஸ் ஆயிரும். புரியுதா? இதுதான் ஓப்பன் பீரியட் க்ளோஸ் பீரியட்னு சொல்லுவோம். ஓகே ஓகே. பிப்ரவரி 2024 மந்த் பார்த்தீங்கன்னா எனக்கு ஆல்ரெடி ஓப்பன் ஆயிருச்சு. ஆனால் க்ளோஸ் பீரியட் மட்டும் தான் காமிக்கும். இப்போ எனக்கு வந்து கரண்ட் பீரியட் வரைக்குமே எனக்கு வந்து எல்லா பீரியட் ஓப்பன் ஆயிருச்சு. ஸோ நான் எந்த பீரியட் கிளிக் பண்ணாலுமே எனக்கு க்ளோஸ் மட்டும் தான் காமிக்கும். நான் இது வரைக்கும் நான் போகாத பீரியட் வந்து ஏப்ரல் பீரியட். நான் ஏப்ரல் என்ன மந்த் எனக்கு வந்து காலண்டர் செட் ஆகல. ஸோ நம்ம அந்த ஏப்ரல் மந்த்துக்கு நான் போனதுக்கப்புறம் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த பீரியட் வந்து ஓப்பன் ஆயிரும். நான் மேனுவல் ஓப்பன் பண்ணோம்னா இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ஓப்பனிங் பீரியட் க்ளோசிங் பீரியட். புரியுதா? ஓகே. என்ன டவுட் இருக்கா? இல்ல இல்ல.
ஓகே. நான் ஒரு ஜேர்னல் கிரியேட் பண்ணுறேன். ஜேர்னல் கிரியேட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா இந்த டேஷ்போர்டை கிளிக் பண்ணி கிரியேட் ஜேர்னல்ஸ்ன்னு இருக்கும். ஜேர்னல் பேட்ச் அப்படின்ற என்ன பார்த்தீங்க அப்படின்னா, ஜேர்னல் பேட்ச் அப்படின்னா இப்போ நான் வந்து ஒரு கம்பெனியில் வந்து ஒரு 4-5 ஜேர்னல் என்ட்ரி பண்ணுறேன் அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ ரெண்ட் சொன்னேன் தெரியுமா, ரெண்ட் பே பண்ணுறேன், அது எனக்கு ஒரு ஜேர்னல் என்ட்ரி. நான் என்னோட கம்பெனிக்கு வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணுறேன்னா மெயின்டெனன்ஸ் பண்ணுறேன், அது எனக்கு ஒரு ஜேர்னல் என்ட்ரி. அப்புறம் பேமெண்ட் பண்ணுறேன், லீஸ் பேமெண்ட் பண்ணுறேன், எனக்கு அது ஒரு ஜேர்னல் என்ட்ரி. அப்புறம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா நான் இப்போ என் கம்பெனிக்கு நெட்வொர்க் ஆர் எனி கைண்ட் ஆஃப் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா சப்ஸ்கிரிப்ஷன். ஸோ இது 4மே எனக்கு ஜேர்னல், இந்த 4மே எனக்கு ஒன்றா சேர்த்தேன் அப்படின்னா இது வந்து எல்லாமே எனக்கு ஒரு ஜேர்னல் பேட்ச். இதுதான் ஜேர்னல் பேட்ச்னு சொல்லுவோம். இந்த 4 இது வந்து எனக்கு ஒரு 2 ஜேவி, இது ஒரு ஜேவி, இது ஒரு ஜேவி, இது ஒரு ஜேவி, 4 ஜேர்னலுமே சேர்த்து எனக்கு ஒரு பேட்ச்ல வர்றதா என்னோட ஜேர்னல் பேட்ச்னு சொல்லுவோம். இப்போ எனக்கு வந்து நான் ரெண்ட் அக்கௌண்ட், மெயின்டெனன்ஸ், லீஸ் பேமெண்ட், சப்ஸ்கிரிப்ஷன், இந்த 4 எக்ஸ்பென்சஸுமே இந்த 4 ஜேர்னலுமே எனக்கு என்ன பண்ணுது அப்படின்னா மார்ச் மந்த்ல வருது. இந்த மார்ச் மந்த்ல நான் இந்த 4 டிரான்சாக்ஷன் பண்றேன் அப்படின்னா இந்த 4 டிரான்சாக்ஷனையும் சேர்த்து நான் வந்து ஒரு ஜேர்னல் பேட்ச்ல கொடுப்பேன். எனக்கு இந்த மந்தோ எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இந்த ஜேர்னல் பேட்ச்ல கொடுப்பேன். ஸோ இதுதான் ஜேர்னல் பேட்ச்ன்றது. ஜேர்னல் பேட்ச்க்கு இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா எக்ஸ்பென்சஸ் ஃபார் மார்ச் மந்த் கொடுக்குறேன், மார்ச் 2024 நான் கொடுத்துக்கிறேன் ஜேர்னல் பேட்ச். அக்கௌண்டிங் பீரியடு நான் சூஸ் பண்ணிக்கிறேன், இந்த அக்கௌண்டிங் பீரியட் சூஸ் பண்ணிட்டு கொடுக்குறேன். ஜேர்னல் பேட்ச்ல நான் எந்த ஜேர்னலுக்கு நான் இப்போ வந்து இந்த டிரான்சாக்ஷன் கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னா ரெண்ட் பேமெண்ட் கொடுத்துக்கிறேன். ரெண்ட் பேமெண்ட் நான் கிரியேட் பண்ணுறேன். லெஜர் வந்து நான் எந்த லெஜர்னு சூஸ் பண்ணிக்கிறேன், யூஎஸ் பிரீமியர் லெஜரா எந்த லெஜர்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு அக்கௌண்டிங் டேட் சூஸ் பண்ணிட்டு கேட்டகரினா எதுக்கு எந்த கேட்டகரியா பண்ணுன்னா நான் கேஷா கொடுக்குறதுனால நான் எக்ஸாம்பிளுக்கு நான் மிஸ்லினியஸ் சூஸ் பண்ணிக்கிறேன். கேஷா கொடுக்குறேன். செட் பண்றது இது இதெல்லாம் நம்ம செட்டப்ல செட் பண்ணுவோம். செட்டப்ல உங்க செட்டப் தெரியும் நீங்க இல்ல, கேட்டகரி நான் செட்டப்ல பார்த்தது இல்லைன்னு நினைக்கிறேன் நான். அது எல்லாமே உங்களுக்கு ஒரு செட்டப்ல 0 செட்டப்ல வரும். ஸோ இதெல்லாம் நம்ம ஸ்டார் போட்டிருக்கெல்லாம் மேனிடரி. ஸ்டார் போட்டிருக்க பாக்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிட்டு இப்போ நம்ம வந்து ஜேர்னல் லைன் கிளிக் பண்ணுவோம். ஜேர்னல் லைன்ல நம்ம எந்த அக்கௌண்ட் டெபிட்ல வரும், எந்த அக்கௌண்ட் கிரெடிட்ல வரும்னு சொல்லிட்டு நம்ம சூஸ் பண்ணணும். இப்போ நான் ஃபர்ஸ்ட் வந்து ரெண்ட் அக்கௌண்ட் நான் டெபிட்ல கொடுக்குறேன் அப்படின்னா நான் ரெண்ட் அக்கௌண்ட் சூஸ் பண்ணணும். ஸோ நான் கம்பெனி எல்லாம் சூஸ் பண்ணிடுவேன். கம்பெனி எக்ஸாம்பிளுக்கு யூஎஸ் லீகல் என்டிட்டி சூஸ் பண்ணிட்டு லைன் ஆஃப் பிஸ்னஸ் சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணிட்டு காஸ்ட் சென்டர்னா டிபார்ட்மெண்ட் நான் எதுவும் கொடுக்கல அப்படின்னா பேலன்ஸ் ஷீட் கொடுத்துட்டு டிஃபால்ட்டாக கொடுத்துட்டா அப்படின்னா 0 எதுலையுமே என்ட்ரி ஆகாது, எந்த சூஸ் ஆகாது. ப்ராடக்ட்டும் நான் கொடுத்துட்டு நான் அக்கௌண்ட் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ரெண்ட் அக்கௌண்ட் டெபிட் கொடுக்கறதுனால நான் அக்கௌண்ட் மட்டும் நான் இதில் என்ன பண்ணுவேன்னா ரெண்ட் அக்கௌண்ட் சூஸ் பண்ணுவேன். ஸோ இதில் ரெண்ட் அக்கௌண்ட் சூஸ் பண்ணுவேன். ஆஃபீஸ் ரெண்ட் நான் இதில் ரெண்ட் அக்கௌண்ட் டெபிட் கொடுக்கறதுனால இந்த ரெண்ட் அக்கௌண்ட் சூஸ் பண்ணிட்டு நான் ஓகே கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இந்த அக்கௌண்ட் ஆட் ஆயிரும். நான் எவ்வளோ பே பண்ணுறேன் அப்படின்னா 20,000 ரெண்ட் பே பண்ண போகிறேன். நான் டெபிட்டில் கொடுத்துட்டு இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா கிரெடிட் அக்கௌண்ட் அதே மாதிரி தான். நான் இப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னா நான் இது எல்லாமே ஒரே இது கொடுத்துட்டு அக்கௌண்ட் மட்டும் சேஞ்ச் பண்ணுவேன். நான் இப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னா டெபிட்ல ரெண்ட் அக்கௌண்ட் கொடுத்தேன்னா கேஷ் வந்து கிரெடிட்ல வந்து கேஷ் உங்களுக்கு கொடுக்குறேன். கேஷ் அக்கௌண்ட் கிரெடிட்ல 20,000. ஸோ இதுதான் நம்மளோட ஜெனரல் அக்கௌண்ட் என்ட்ரி. டவுட் இருக்கா? இதுல எதுவும் டவுட் இருக்கா? இல்ல, நம்ம கேட்டகரி மட்டும் எந்த செட்டப்ல வரும்? அது கேட்டகரி உள்ள யூசர் ஆட் பண்ணி பண்ணணும். அது கொஞ்சம் நான் பார்த்து சொல்றேன். ஏன்னா செட்டப்
யூசர்ல போய் அதுக்கு ஒரு அக்சஸ் கொடுக்கணும். அது ஒரு யூசர் ஆட் பண்ணி அந்த யூசருக்கு அக்சஸ் கொடுக்கணும். கேட்டகரி ஆட் பண்றது. ஜெனரல் லெட்ஜர்ல வந்து மேனேஜ் கிரியேட் ஜெனரல் லெட்ஜர் ஆப்ஷன் உங்களுக்கு இருக்கும். நான் காட்டுறேன், முடிச்சுட்டு காட்டுறேன். ஸோ இப்போ நான் வந்து ஜேர்னல் கிரியேட் பண்ணிட்டேன், அக்கௌண்ட் கொடுத்துட்டேன், டெபிட் சைடு கிரெடிட் சைடு எல்லாமே கொடுத்துட்டு நான் கரன்சி சூஸ் பண்ணுவேன். கரன்சி எந்த கரன்சி வச்சு நான் பண்ணுறேன்னு சூஸ் பண்ணிட்டு சோர்ஸ் நான் மேனுவலாக பண்ணுறேன்னா இல்லை ஆட்டோமேட்டிக்காக சொல்லி சோர்ஸ் கேட்கும். அப்ரூவல் ஸ்டேட்டஸ் ரிகவர் வேணுமா ரிகவர் பண்ண வேணாமான்னு சொல்லிட்டு நம்ம எதுவும் செட்டப்பில் பார்ப்போம். இந்த அக்கௌண்ட் இந்த யூசர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அப்ரூவல் ஸ்டேட்டஸ் வந்து ரிகவர் பண்ணி வச்சிருக்காங்க. இது ஃபண்ட் ஸ்டேட்டஸ், பேட்ச் ஸ்டேட்டஸ், கம்ப்ளீஷன் ஸ்டேட்டஸ். ஸோ இது எல்லாமே நம்ம செட்டப்லாம் கொடுப்போம். லெட்ஜர் நம்ம சூஸ் பண்ணிட்டோம். அக்கௌண்டிங் டேட்டு கேட்டகரி நான் எந்த கேட்டகரியில் நான் இது போஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லி கேட்டகரி கேட்கும். அக்கௌண்டிங் பீரியட் நம்ம இந்த அக்கௌண்டிங் மார்ச் 2024 பண்ணுறதுனால அக்கௌண்டிங் பீரியட் கொடுத்துட்டு நான் சேவ் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இந்த லெட்ஜர் சேவ் ஆயிரும், ஜெனரல் சேவ் ஆயிரும். நான் இதை போஸ்ட் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இந்த ஜேர்னல் வந்து ஜெனரல் லெட்ஜர்ல போஸ்ட் ஆயிரும். நான் சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இந்த ஜேர்னல் மட்டும் சேவ் ஆகி வச்சிருக்கோம். நெக்ஸ்ட் நான் அந்த போஸ்ட் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு அந்த ஜேர்னல் வந்து ஜெனரல் லெட்ஜர்ல போஸ்ட் ஆயிரும். ஸோ இதுதான் ஜேர்னல் கிரியேட் பண்ணுறது. ஜேர்னல் கிரியேட் பண்ணுறது வந்து இது மேனுவலாக கிரியேட் பண்ணுறது. அது வந்து அதுவும் இல்லாமல் ஒரு ஜேர்னல் மட்டும் கிரியேட் பண்ணுறது. ஸோ கிரியேட் ஜேர்னல் ஸ்ப்ரெட்ஷீட்டுக்கு இருக்கு இந்த ஆப்ஷன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம ஒரு ஜேர்னல் கிரியேட் பண்ணோம். இப்போ நம்ம வந்து ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் ஜேர்னல் கிரியேட் பண்ணுறோம். 1000 கணக்கில் இல்லை 100, 100, 200, 300 அந்த மாதிரி நம்ம ஒரு ஜேர்னல் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா கிரியேட் ஜேர்னல் ஸ்ப்ரெட்ஷீட் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு எக்ஸல் ஷீட் ஒன்று ஓப்பன் ஆகும். அதில் நம்ம ஜேர்னல் இம்போர்ட் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் கிரியேட் ஜேர்னல் ஸ்ப்ரெட்ஷீட்டு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இம்போர்ட் ஜேர்னல் அப்படின்னா இப்போ வந்து நான் வந்து மேனுவலாக ஒரு ஜேர்னல் கிரியேட் பண்ணேன். ஒரு சோர்ஸ் இம்போர்ட் பண்ணி பண்ணுறேன். ஒரு ஃபைலை லோட் பண்ணி அதுக்கு டெக்னிக்கல் சப்போர்ட் வேணும். இப்போ இம்போர்ட் ஜேர்னல் அப்படின்னா ஒரு ஃபைலை லோட் பண்ணி ஒரு சோர்ஸ் மூலியமாக நான் ஜேர்னல் கொண்டு வந்து ஜேர்னல் கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னா அதான் இம்போர்ட் ஜேர்னல். அப்படிதான் இம்போர்ட் ஜேர்னல் கிரியேட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரையல் பேலன்ஸ். ட்ரையல் பேலன்ஸ் என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபினான்ஸோட ஓப்பனிங் பேலன்ஸு க்ளோசிங் பேலன்ஸ் பார்ப்போம். அதில் நம்மளுக்கு வந்து எவ்வளோ பட்ஜெட் போட்டிருக்கோம், எவ்வளோ வந்து நம்மளுக்கு காசு வெளியே போயிருக்கு, எவ்வளோ லாஸ் ஆயிருக்கு, எவ்வளோ லாபம், அதெல்லாம் பார்க்குறேன் ட்ரையல் பேலன்ஸ். இம்போர்ட் ஜேர்னல் எதில் பண்ணுவோம் நம்ம? இம்போர்ட் ஜேர்னல் வந்து இது கிளிக் பண்ணோம் அப்படின்னா இங்கே இம்போர்ட் ஜேர்னல்ஸ்னு ஆப்ஷன் இருக்கும். கிளிக் பண்ணோம் அப்படின்னா இங்கே இருக்கும். இங்கே சோர்ஸு இதெல்லாமே உங்களுக்கு வந்து ஃபைல் லோட் பண்ணிக்கணும். சோர்ஸு, லெட்ஜரு, குரூப் ஐடி இதெல்லாமே கொடுப்பாங்க. போஸ்ட் ஆகிற சஸ்பென்ஷன் இது எல்லாமே கொடுத்துட்டு நம்ம சப்மிட் கொடுத்தோம் அப்படின்னா இது ஆட்டோ இம்போர்ட் ஜேர்னல் ஆட்டோ இம்போர்ட் ஆகும். FDBI இது வந்து நம்ம ஃபைல் தேவை. இது வந்து நம்ம ஃபைல் தேவை, நமக்கு ஃபைல் அண்ட் சோர்ஸ் தேவை. நம்ம இல்லை இப்போதைக்கு அது கம்பெனி மூலியமா போன. இது எதில் ஒர்க் ஆகும்? FD அந்த இதில் ஒர்க் ஆகுமா இல்லை? இல்லை, நம்ம வந்து மேனுவலாக இப்போ ஜேர்னல் கிரியேட் பண்ணோம்ல. ஆமாம், மேனுவலாக கிரியேட் பண்ணாம அனதர் சோர்ஸ்ல இருந்து நம்ம இம்போர்ட் பண்ற மாதிரி. இது வேற சோர்ஸ்ல இருந்து நம்ம அந்த இதுதான் ஃபைல் பேஸ்ட் டேட்டா இன்புட்ல பண்ணுவோமா இல்லை ஆரக்கிள் OREல போயிட்டு டவுன்லோட் பண்ணுவோமே அதுவா? ஆரக்கிள் தான் பண்ணுவோம். ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரையல் பேலன்ஸ் நம்ம எப்படி பார்ப்போம் அப்படின்னா இப்போ வந்து இப்போ இந்த மந்த்துக்கு மட்டும் நான் ட்ரையல் பேலன்ஸ் பார்க்குறேன். 2024 டேட்டர் அக்கௌண்ட் இது வந்து ஓப்பனிங் பேலன்ஸ் க்ளோசிங் பேலன்ஸ். ஸோ நான் இப்போ வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் இந்த மந்த்துக்கு மட்டும் நான் எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் பண்ணியிருக்கேன், எவ்வளோ ஓப்பனிங் பேலன்ஸ் இருக்குது, எவ்வளோ டெபிட்டாக இருக்குது, எவ்வளோ க்ளோசிங் பேலன்ஸ் இருக்குது, எவ்வளோ கிரெடிட் இருக்குன்னு பார்க்குறேன் அப்படின்னா ஸோ இதுதான் ட்ரையல் பேலன்ஸு. நம்ம 1 இயருக்கு பார்க்கலாம், ஒரு மந்த்துக்கு பார்க்கலாம், இல்லை குவார்டர்லி ஆஃப் த இயருக்கு பார்க்கலாம், இல்லை ஒரு மந்த்து பார்க்கலாம்,
இல்லை ஒரு 6 மந்த்துக்கு ஒருக்கா பார்க்கலாமா, அவன் செட்டப்பில் பண்ணுறதான். அது ஒய்டிடி, QTD, PTDன்னு 3 ஆப்ஷன் இருக்கும். நம்ம அதை பொறுத்து பண்ணிக்கலாம். இப்போ அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்ட் அக்கௌண்ட். நான் ரெண்ட் அக்கௌண்ட் சூஸ் பண்ணிக்கிறேன். ரெண்ட் அக்கௌண்ட் பார்த்தம்போது எனக்கு ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து 10,000 இருக்கு. நான் அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போதே 10,000 ஓப்பன் பேலன்ஸ் இருக்கு. நான் டெபிட்ல வந்து நான் 20,000 நான் ரெண்ட் எக்ஸ்பென்ஸ் வெளியே போகுது அப்படின்னா 20,000 ஆட் பண்ணிட்டு கிரெடிட்ல வந்து எனக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு பார்த்து போனது எனக்கு க்ளோசிங் பேலன்ஸ் என்ன வரும் அப்படின்னா 30,000 வரும். ஸோ இது ஓப்பனிங் பேலன்ஸ் 10,000, டெபிட்ல 20,000. ஸோ எனக்கு கால்குலேட் பண்ணும்போது எனக்கு க்ளோசிங் பேலன்ஸ் 30,000 வரும். நம்ம இப்படி தான் ட்ரையல் பேலன்ஸ் கால்குலேட் பண்ணுவோம். நம்ம ட்ரையல் பேலன்ஸ் நம்ம இன்ஸ்டன்ஸ்ல எங்கே பார்ப்போம் அப்படின்னா இந்த 3 டாட் இருக்குல்ல, இந்த 3 டாட் கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஸ்கெடியூல் ப்ராசஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸ்கெடியூல் ப்ராசஸை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்குள்ள வந்து ப்ராசஸ் ரன் ஆகிட்டு இருக்கும். நம்ம லாஸ்ட்டாக பண்ண ட்ரான்சாக்ஷன் இதெல்லாம் ஆட்டோ இம்போர்ட் பண்ணுறது, ஆட்டோ இன்வாய்ஸ் இம்போர்ட் பண்ணுறதுலாம் இங்கே தான் ரன் ஆகும். நம்ம இதை கொடுத்தா நான் அதை ஸ்டேட்டஸ் தெரியும். ஸோ இப்படி தான் நான் இதில் வந்து ஸ்கெடியூல் நியூ ப்ராசஸ் கொடுத்தேன் அப்படின்னா கொடுத்துட்டு நான் சர்ச் பண்ணுறேன் ஹெல்ப் பேலன்ஸ்னு. இந்த இருக்குங்களா, இதான் ட்ரையல் பேலன்ஸ் ரிப்போர்ட்டு. நான் கிளிக் பண்ணி ஓகே கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இது ரன் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த நான் இதை எப்படி சக்ஸஸ் பார்ப்பேன் அப்படின்னா இந்த ரிஃப்ரெஷ் இது வந்து பேராமீட்டர்ஸ்னு சொல்லுவோம். இந்த 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 லெட்ஜருக்கு எனக்கு இந்த டேட்டில் எனக்கு இந்த பீரியடுக்கு வந்து எனக்கு வந்து ட்ரையல் பேலன்ஸ் வேணும் அப்படின்றதான் இங்கே கேட்கும். இப்போ டேட்டா ஆக்சஸ் செட்டு நம்ம எந்த டேட்டா ஆக்சஸ் செட்டுன்னு கொடுத்துக்குவோம். லெஜர் வந்து நம்ம எந்த லெஜருக்கு உரிய ட்ரையல் பேலன்ஸ் வேணும்னு கேட்கும், அது கொடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து லெஜர் கரன்சி, நம்ம எந்த லெஜரில் எந்த கரன்சி யூஸ் பண்ணோம் அதுவும் கேட்கும், அது கொடுத்துக்குவோம். கரன்சி டைப்பு டோட்டல், பேலன்ஸ் டைப் வந்து ஆக்சுவல் எம்பரன்ஸ் நமக்கு எது வேணுமோ கொடுத்துட்டு அக்கௌண்டிங் பீரியட் நம்ம எந்த அக்கௌண்டிங் பீரியட் பேலன்ஸ் எம்பரன்ஸ் அதுனா அது இது இது எம்பரன்ஸ்ல என்கியூம்பரன்ஸ். என்கியூம்பரன்ஸ் அப்படின்னா அப்போ வந்து உங்களுக்கு ரீடைன்ட் அக்கௌண்ட்னு ஒரு இருக்கும், எக்ஸ்ட்ரா அதர் எக்ஸ்பென்சஸ். அது மாதிரி உங்களுக்கு எல்லா பேலன்ஸும் வேணுமா இல்லை ஆக்சுவல் பேலன்ஸ் மட்டும் வேணுமா அப்படின்னு கேட்கும். அது அக்கௌண்டிங் பீரியட் வந்து எந்த பீரியடுக்கு வந்து உங்களுக்கு வந்து வேணும்னு கேட்கும். அமௌண்ட் டைப்பு, ஸோ இதான் சொன்னேன், PTD, QTD, OTD கேட்கும். PTDனா பீரியட் டு டேட் பேலன்ஸ் டைப். ஒவ்வொரு பீரியடுக்கும் நம்ம பேலன்ஸ் பார்க்கணும் அப்படின்னா PTD. QTD அப்படின்னா குவார்டர்லி டு டேட் பேலன்ஸ் டைப், ஒரு 4 மந்த்துக்கு 3 மந்த்துக்கு ஒருக்கா அது அப்படி கேட்கும். OTD அப்படின்னா 1 இயருக்கு பேலன்ஸ் நான் கேட்குறேன் அப்படின்னு. அதுதான் PTD, QTD நான் சொன்னேன்ல அந்த இது. ஓகே, இதை கொடுத்து நான் சப்மிட் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து இந்த நான் கொடுத்துருக்க பேராமீட்டர்ஸுக்கு எனக்கு வந்து ட்ரையல் பேலன்ஸ் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ நான் எங்கே பார்ப்பேன் அப்படின்னா ரிஃப்ரெஷ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இங்கே ட்ரையல் பேலன்ஸ் ரிப்போர்ட் ரன்னிங் ஆகிட்டு இருக்கு. நான் அனதர் 1 டைம் சர்ச் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வெயிட்டிங் சக்ஸஸ்ன்னு காட்டும். இப்போ வந்து பேலன்ஸ் ட்ரையல் பேலன்ஸ் ரிப்போர்ட்டுன்னு வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்குது. நான் திரும்ப ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். நான் சக்ஸஸ் ஸ்டேட்டஸ் வர வரைக்கும் நான் ரன் பண்ணிட்டே இருப்பேன். ஸோ எனக்கு வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு கீழே அவுட்புட் வரும். அவுட்புட்டில் எனக்கு வந்து இந்த ட்ரையல் பேலன்ஸோட HTML ஃபைல் இருக்கும். இது எங்கே இருக்கும் அப்படின்னா இங்கே டவுன்லோடுன்னு ஐக்கான் இருக்கும். டவுன்லோட் ஐக்கான் கிளிக் பண்ணோம் அப்படின்னா இங்கே இருக்கும். கிளிக் பண்ணிட்டு செட் ஐக்கான் கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் கொடுத்தோம் அப்படின்னா HTML ஃபைல் கேட்கும். நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இதில் காமிக்கும். இதுதான் நம்ம ட்ரையல் பேலன்ஸ் ரிப்போர்ட்டு நம்ம ரன் பண்ண. ஓகேவா, இதில் வந்து நம்ம சீரியல் நம்பர் சீரியல் இருக்கும். நம்பர் சீரியல் வந்து என்ன பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் 1ல் இருக்கிறது வந்து உங்களுக்கு எல்லாமே அசட்டு. செக் அக்கௌண்ட், ட்ரெஷரி அக்கௌண்ட், செக் அக்கௌண்ட், நம்பர் 1 சீரீஸில் ஆரம்பிக்கிற எல்லாமே எனக்கு எல்லாமே உங்களுக்கு வந்து என்ன பார்த்தீங்கன்னா அசட்டு. நம்பர் 2ல் இருக்க எல்லாமே உங்கள் லைபிலிட்டிஸ், பே டு பேங்க், ஷார்ட் டேர்ம் டெப்ட், அக்கௌண்ட் பேயபிள், இது எல்லாமே உங்களுக்கு 2 சீரீஸில் வர எல்லாமே என்ன ஆகும்னா லைபிலிட்டிஸோட ரிப்போர்ட்டு. 3 சீரீஸில் வர்றது என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஈக்விட்டி அக்கௌண்ட். ஈக்விட்டி அக்கௌண்ட் என்ன பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நான் வந்து ஒரு இந்த மந்த் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து இந்த மந்தோட ஸ்டார்டிங்கில் மந்த் முடியும் போது என்னோட எக்ஸ்பென்சஸ் வந்து 10,000 இருக்கு, என்னோட ரெவன்யூ வந்து 15,000. ஸோ என்னோட செலவு 10,000, எனக்கு வந்து வருமானம் 15,000. நான் டேலி பண்ணும்போது எனக்கு மீது 5,000 கையில் இருக்கும். அந்த 5,000 நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அதுக்கு நான் ரீடைன்ட் ஏர்னிங்ஸ் எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி நான் 5,000 அதில் போட்டு வைப்பேன். ஸோ அந்த அக்கௌண்ட் தான் எனக்கு வந்து 3rd சீரீஸில் இருக்குது. பெய்டின் கேபிட்டல், காமன் ஸ்டாக், இதெல்லாம் 4th சீரீஸில் இருக்கிறது எல்லாமே எனக்கு என்னோட ரெவன்யூ. எனக்கு ரெவன்யூ எவ்வளோ வந்து இருக்குன்றது 4th சீரீஸில் இருக்க எல்லாமே என்னோட ரெவன்யூ. 5 சீரீஸில் இருக்க எல்லாமே என்னோட எக்ஸ்பென்சஸ். ஸோ இது மாதிரி 6 சீரீஸில் இருக்கிறது எல்லாமே என்னோட அது வந்து
இது வந்து அதர் எக்ஸ்பென்சஸ். இது நம்ம செட்டப் பண்ணுறதான். இப்போ நம்மளுக்கு வந்து இப்போ ஒன்றில் அசெட் வேணாம், ஒன்றில் வந்து ரெவன்யூ வேணும் அப்படின்னா நம்ம செட்டப் பண்ணிக்கலாம் இதுவும். ஸோ இதுதான் ட்ரையல் பேலன்ஸ் பார்க்குறது. இப்போ வந்து நம்ம இந்த மந்த்துக்கு வந்து ஏதாவது நம்ம ட்ரான்சாக்ஷன் பண்ணியிருந்தோம், இல்லை செக் அக்கௌண்ட்லேருந்து நான் டெபிட் எவ்வளோ கிரெடிட் எவ்வளோ பார்த்தா நமக்கு சேஞ்ச் ஆகிருக்கும், நமக்கு வந்து ரெக்கார்டு காட்டும். ஸோ இதில் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸ் கிளியரிங்கில் வந்து எனக்கு வந்து அசெட் கிளாஸ் கிளியரிங்கில் வந்து கிரெடிட்டில் வந்து நான் $1,53,260.58 ட்ரான்சாக்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அது மட்டும் காட்டும் எனக்கு. இது ஓப்பனிங் பேலன்ஸு. ஓப்பனிங் பேலன்ஸ் இவ்வளோ இருக்குது, டெபிட்டில் ஒன்றும் இல்லை, கிரெடிட்டில் ஒன்றும் இல்லை, க்ளோசிங் பேலன்ஸ் இவ்வளோ. மந்த் ட்ரான்சாக்ஷன் ஆயிருந்தா மட்டும் காட்டும். ஸோ அதுதான். இதெல்லாம் டவுட் இருக்கா ட்ரையல் பேலன்ஸில்? இல்லை. ஸோ ட்ரையல் பேலன்ஸ் இப்போ தான் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த கிரியேட் அக்கௌண்டிங் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த கிரியேட் அக்கௌண்டிங் இப்போ வந்து நம்ம பேயபிள்ஸில் வந்து நம்ம வந்து ஒரு 10 பேமெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 10 பேமெண்ட்டில் ஒரு பேமெண்ட் மட்டும் எனக்கு அக்கௌண்டிங் ஆகலை அப்படின்னா நம்ம இந்த கிரியேட் அக்கௌண்டிங்கை கொடுத்து நம்ம வந்து அந்த ஒரு அக்கௌண்ட் மட்டும் தனியாக அக்கௌண்டிங் பண்ணிக்கலாம். இப்போ நான் 10 அக்கௌண்டிங் பண்ணுறேன், பேமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா நான் ஜிஎல்ல போஸ்ட் பண்ணும்போது நான் 10 அக்கௌண்ட்டில் ஒரு ஏதோ ஒரு எரரில் பக்கில் வந்து எனக்கு ஒரு அக்கௌண்டிங் மட்டும், எனக்கு ஒரு பேமெண்ட் மட்டும், ஒரு இன்வாய்ஸ் மட்டும் எனக்கு அக்கௌண்டிங் ஆகலை அப்படின்னா நான் தனியாக வந்து இந்த ஒரு அக்கௌண்டிங் மட்டும் அக்கௌண்டிங் பண்ணுறது தான் அந்த கிரியேட் அக்கௌண்டிங்கிற ஒரு ஆப்ஷனு. ஸோ உங்களுக்கு ஜேர்னல்ஸில் வந்து கிரியேட் ஜேர்னல் மேனேஜ் ஜேர்னல்ன்றது வந்து நம்ம கிரியேட் பண்ண ஜேர்னல், அதை வந்து நம்ம இது டீட்டெயில்ஸ் பார்க்கணும், இன்டெப்த்தாக பார்க்கணும் அப்படின்னா பார்த்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு ஜேர்னல் என்ட்ரி தெரியல அப்படின்னா நம்ம ஜேர்னல் பேட்ச் நம்ம என்ன கொடுத்தோம் அப்படின்னா எக்ஸ்பென்சஸ் ஃபார் March 24 கொடுத்து அக்கௌண்டிங் பீரியட் வந்து 2024 கொடுத்துட்டு சர்ச் கொடுத்தோம் அப்படின்னா கொடுத்துருக்கோம். ஸோ இந்த இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் நம்ம கிரியேட் பண்ண ஜேர்னல். இது நம்ம டீடைல்ஸ் பார்க்கணும் அப்படின்னா 2 பேமெண்ட்டை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு காமிக்கும் நம்ம என்னென்ன பண்ணோம் அப்படின்னு. ஸோ இதுதான் இது நம்ம இன்னும் லெஜரில் நான் போஸ்ட் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இந்த ஜேர்னல் லெஜர் ஆயிரும். நெக்ஸ்ட் பார்த்தா அப்படின்னா ஜென்ரல் அக்கௌண்ட் டேஷ்போர்டில் உங்களுக்கு எவ்வளோ பேமெண்ட் இருக்குது, ஆக்சுவல் பட்ஜெட் எவ்வளோ போட்டிருக்காங்க, ஆக்சுவல் பேமெண்ட் எவ்வளோ இருக்குது, கெய்னர் லாஸ் உங்களுக்கு எல்லாமே காட்டும். ஸோ இதில் வந்து இன்கொயரி அண்ட் அனலைஸ் பேலன்ஸ் அண்ட் என்கொயரி அண்ட் டீட்டெயில் பேலன்ஸ் இருக்கும். இது என்ன பார்த்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்டிங் மானிட்டர் மாதிரி அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னா என்கொயரி அனலைஸ் பேலன்ஸ் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இங்கே காட்டும். எனக்கு இந்த வந்து நான் இதில் வந்து இது வந்து எனக்கு ட்ரான் ட்ராப் மாதிரி பேராமீட்டர்ஸ் அக்கௌண்ட் பேராமீட்டர்னு சொன்னேன் தெரியுமா, நம்ம இதில் ஜேர்னலில் பார்க்கும்போது பார்த்தது அது மாதிரி தான் அது. இதில் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நான் இந்த கம்பெனி கீழே எனக்கு இந்த ட்ரான்சாக்ஷன் நடந்திருக்கு, இந்த கம்பெனி கீழே இந்த அக்கௌண்ட்டில் இவ்வளோ ப்ராடக்ட் நடந்திருக்கு, நான் டீட்டெயில்ஸ் தெரியணும் அப்படின்னா நான் இதை வச்சு பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நான் இதை வந்து மூவ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கம்பெனி வந்து எனக்கு இங்கே வேணாம், நான் இங்கே வைக்கணும் இந்த வச்சேன் அப்படின்னா எனக்கு மூவ் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. இப்போ இந்த கம்பெனி நான் இங்கே வச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு இந்த கம்பெனி கீழே எந்தெந்த அக்கௌண்ட்ஸ் வரும், எந்தெந்த கம்பெனி வரும், இந்த அக்கௌண்ட்ஸ் கீழே இதெல்லாம் வரும். ஆல் கம்பெனி வேல்யூஸ், கம்பெனி 1, கம்பெனி 2ன்னு வரும். இந்த கம்பெனி கீழே இந்த அக்கௌண்ட் இருக்குன்னா இந்த அக்கௌண்ட்ஸ் கீழே எனக்கு என்னென்னலாம் வரும். இது வந்து என்னோட அக்கௌண்டிங் பீரியடு. இப்போ நான் இந்த அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இதுக்குரிய ட்ரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸ் காட்டும். இதுதான் நம்ம என்கொயரி பண்ணுறது. ஸோ இதுதான் இந்த பீரியடில், இந்த அக்கௌண்டிங் பீரியடில், இந்த லெஜரில் எனக்கு இவ்வளோ ட்ரான்சாக்ஷன் நடந்திருக்கு. இதுக்கு கீழே எனக்கு இன்டெப்த்தாக எந்த ஜேர்னலில் எனக்கு என்ட்ரி ஆகுன்னு பார்க்கணும் அப்படின்னா நான் பீரியட் ஆக்டிவிட்டி கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு எந்த ஜேர்னலில் என்ட்ரியாக இருக்குது, எவ்வளோ என்ட்ரி ஆகுன்னு காட்டும்.
ஜேர்னல் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து நான் கிரியேட் பண்ண ஜேர்னல் வந்து இந்த அக்கௌண்டிங் பீரியட்ல வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எவ்வளோ அமௌண்ட்டுக்கு கிரெடிட்ல போட்டிருக்காங்க, கேஷ் அக்கௌண்ட்ல எவ்வளோ போட்டிருக்காங்க, இல்லை எந்த எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட்ல போட்டிருக்காங்க எனக்கு இன்டெப்த்தாக தெரியும். ஸோ இதுதான் அக்கௌண்டிங் மேனேஜர்னு சொல்லுவோம், அதான் என்கொயரின்னு சொல்லுவோம். நம்ம என்கொயரி பண்ணனா பண்ணிக்கலாம். இன்னும் ட்ரா அண்ட் ட்ராப் மாதிரி தான். ஸோ இதெல்லாம் டவுட் இருக்கா? என்கொயரியில் தான் டவுட் இருக்கா? இல்லை. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பட்ஜெட்டிங் காமிக்கும். பட்ஜெட் எங்கே காமிக்கும் அப்படின்னா பார்த்தீங்களா, வியூவை கொடுத்து ஆக்ஷன் குரூப் கொடுத்தோம் அப்படின்னா, அக்கௌண்ட் குரூப் கொடுத்தோம்னா ஆக்சுவல் விசஸ் பட்ஜெட்னு ஆப்ஷன் இருக்கும். இதுல வந்து இது வந்து இந்த லெட்ஜருக்கு பீரியடுக்கு மட்டும் காமிக்கும். பீரியட் வந்து 12/12/2023 இதுக்கு மட்டும் காமிக்கும். இதோட ஆக்சுவல் பட்ஜெட் எவ்வளோ பார்த்தீங்க அப்படின்னா, இந்த லெட்ஜரோட இந்த அக்கௌண்ட்டுக்கு இதோட ஆக்சுவல் வந்து பட்ஜெட் எவ்வளோ போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா $84,100 போட்டிருக்காங்க. பட்ஜெட் போட்டுக்கிறது இவ்வளோ. ஆனால் நம்ம ஒரு பட்ஜெட் போட்டோம் அப்படின்னா அந்த பட்ஜெட்டு கீழே தான் நம்மளால டிரான்சாக்ஷன் ஆக்சுவல் அமௌண்ட் யூஸ் பண்ண முடியும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா $9,759.83 யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா பட்ஜெட் கீழே தான் நம்ம வந்து டிரான்சாக்ஷன் பண்ணணும். ஸோ பட்ஜெட்டுக்கு மேலே பண்ணணும்னா பண்ணலாம், நம்மளுக்கு வந்து வார்னிங் காட்டும். பண்ண முடியாமல் இருக்காது, நம்மளுக்கு வந்து வார்னிங் காட்டும். பட்ஜெட்டுக்கு மேலே உங்களுக்கு வந்து டிரான்சாக்ஷன் போகுது அப்படின்னு வார்னிங் காட்டும். வார்னிங் மீறி பண்ணிக்கலாம். பண்ணிட்டு நமக்கு என்ன பண்ணணும், கடைசி ட்ரெயின் பேலன்ஸில் தான் உங்களுக்கு கெயின் ஆர் லாஸ் காட்டும். இங்கே காட்டுது பார்த்தீங்களா, -6.7 மைனஸ்ல இருக்கு. இங்கே வந்து பட்ஜெட் போட்டிருக்கிறது 6,69,900 பட்ஜெட் போட்டிருக்காங்க. ஆனால் ஆக்சுவல் எக்ஸ்பென்சஸ் வந்து டிரான்சாக்ஷன் வந்து 6,10,000 தான். ஸோ கெயின் வந்து 8.9%. ஸோ இதுதான் நம்ம வந்து ஃபுல் பட்ஜெட் ஆக்சுவல் பட்ஜெட் வந்து அமௌண்ட் பார்த்துக்கலாம். ஓகேவா? எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஜென்ரல் அக்கௌண்ட் டேஷ்போர்டில் வந்தீங்க அப்படின்னா வியூன்னு ஒரு அக்கௌண்ட் இருக்கும், ஆப்ஷன் இருக்கும். வியூவை கிளிக் பண்ணி அக்கௌண்ட் குரூப்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஆக்சுவல் விசஸ் பட்ஜெட் இருக்கும். இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இது பார்த்துக்கலாம். ஸோ இதுதான். இல்லை டவுட் இருக்கா இப்போ வரைக்கும்? இப்போ பண்ணல. இல்லை. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரீவேல்யூ பேலன்ஸ், டிரான்ஸ்லேட் பேலன்ஸ் இருக்கும். ரீவேல்யூ பேலன்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இந்தியாவில் இருக்கேன் அப்படின்னா என்னோட மெயின் பிரான்ச் வந்து யூஎஸ்ல இருக்கு. ஓகே, நான் இப்போ வந்து யூஎஸ்ல இருக்க ஒரு பிரான்ச்ல வந்து நான் ஒரு லேப்டாப் வாங்குறேன் அப்படின்னா இதில் போட்டுக்கோங்க பாருங்க. இல்லை ஃபர்ஸ்ட் நான் ஒரு ஆப்பிள் சொல்லுங்க. ரீவல்யூஷன் செட்டப்லாம் பார்க்கலையா? சொல்லலையா அவங்க? நான் தான் சொன்னேன் பிரைமரி லெஜர் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மட்டும் தான் சொல்லி கொடுத்தாருன்னு. இல்லை இது வந்து உங்களுக்கு வந்து சும்மா ஒரு ஜென்ரல் நாலேஜுக்காக தான் சொல்கிறேன். இது ரீவேல்யூனா என்னது, டிரான்ஸ்லேட்னா என்னது அப்படின்னு. ரீவேல்யூஷன் ஒரு இது தானே, அதுவும் ஒரு ஜேஎல்ல வரும்ல. அது சொல்லி நான் என்னென்ன பார்க்கலன்னா ரீவேல்யூஷனு, ரிப்போர்ட்டிங் லெட்ஜரு, அப்புறம் ஜேர்னல் அப்ரூவல், டேட்டா ஆக்சஸ், கிராஸ் வாலிடேஷனு, செக்யூரிட்டி ரோல்ஸு. ஏன்னா நான் இது எதுக்குமே செட்டப் பார்க்கலையா நீங்க? இது எதுக்குமே பார்க்கல. இது எதுக்குமே நான் தான் ஃபர்ஸ்ட் 2 தான் சொல்லுது. சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் கிரியேட் பண்ணோம், பிரைமரி லெஜர் கிரியேட் பண்ணியாச்சு, அவ்வளோதான். அதுக்கடுத்தது எதுவும் ஒரு அங்கே அதுக்கடுத்தது ஏபி டேட்டா வேல்யூ சொல்லி தரலையா? இல்லை, டேட்டா ஆக்சஸ் செட்லாம் ஒன்றும் பண்ணல. டேட்டா ஆக்சஸ் சொல்லி தரலையா? சரி ஓகே, அதை வேணா பார்ப்போம். இப்போ டேட்டா ஆக்சஸ் செட்டிங்கில் எங்கே கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னா செட்டப் அண்ட் மெயின்டெனன்ஸ் பேஜ் இருக்கும்.
செட்டப் அண்ட் மெயின்டெனன்ஸில் ஃபினான்சியலில் உங்களுக்கு ஃபினான்சியல் ரிப்போர்ட்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மேனேஜ் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் வேல்யூ செட்ஸ்ன்னு இருக்கும். இது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து நீங்கள் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இதில் பார்த்துக்கலாம். இல்லை புதுசாக கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு வேல்யூ செட் கொடுக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து டாட்டா கம்பெனின்னு கொடுத்துக்கிறேன். டாட்டா கம்பெனி டிஸ்கிரிப்ஷன்லையும் கம்பெனியும் கொடுத்துக்கிறேன். கேக்குதா? கேக்குது. ஸோ மாடியூல் வந்து நம்ம எந்த மாடியூல் நம்ம சேவ் பண்ணுறோம்னா ஜிஎல் கொடுத்துட்டு வேலிடேஷன் டைப் வந்து இண்டிபெண்ட் கொடுப்போம். இது கேரக்டர் கொடுத்தாதான் நம்பர்ஸு அது ஆல்ஃபபெட்டிக் எது வேணால் கொடுத்துக்கலாம். நம்பர்ஸ் கொடுத்தப்போ நம்பர் மட்டும் தான் கொடுக்க முடியும். ஸோ அதனால் கேரக்டர் கொடுத்துக்கிறேன். வேல்யூ சப்டைப் வந்து டெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். டெக்ஸ்ட் கொடுத்துட்டு நம்ம அந்த டேட்டா செட் வேல்யூக்கு வந்து எவ்வளோ லென்த் கொடுப்போம், இப்போ எத்தனை சீரியல் நம்பர் டிஜிட் நம்பர் கொடுப்போம் அப்படின்றத கேட்குது. நான் எக்ஸாம்பிளுக்கு இந்த கம்பெனிக்கு வந்து டேட்டா வேல்யூ செட் கொடுக்கும்போது நான் 6 நம்பர் தான் கொடுப்பேன் அப்படின்னா கொடுத்துட்டு சேவ் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இந்த வேல்யூ செட்டு சேவ் ஆகிடும். இப்போ நான் இந்த வேல்யூ செட்டுக்கு வேல்யூ கொடுக்கணும் அப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இங்கே சேவ் பண்ண பிறகு இங்கே மேனேஜ் வேல்யூஷன் இருக்கும். மேனேஜ் வேல்யூஸ் கிளிக் பண்ணேன் அப்படின்னா இங்கே கிளிக் பண்ணி நான் எந்த செட்டுக்கு வேல்யூ கொடுக்க போகிறேன்னு கேட்கும். ஸோ வேல்யூ வந்து நான் எக்ஸாம்பிளுக்கு 100 கொடுத்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் டாட்டா கம்பெனியில் வந்து எனக்கு என்ன ஒரு கம்பெனி ஆட் பண்ணுறேன் அப்படின்னா டாட்டா மோட்டார்ஸ் வந்து நான் டாட்டா கம்பெனியில் வந்து நான் ஜென்ரலில் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும்னா கம்பெனியில் வந்து டாட்டா குரூப்ஸ் ஆஃப் கம்பெனியில் எனக்கு 100 கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு டாட்டா மோட்டார்ஸ் வந்துடும். ஸோ இப்படிதான் அப்படின்னா எனக்கு இந்த நம்பரும் சேவ் ஆகிடும். சேவ் க்ளோஸ் கொடுத்தேன் அப்படின்னா சேவ் ஆகும். ஸோ இப்படி தான் டேட்டா செட் கிரியேட் பண்ணுவோம். நான் எக்ஸாம்பிளுக்கு நான் இன்னொன்று கிரியேட் பண்ணி காமிக்கிறேன். எக்ஸாம்பிள்
மாடியூல் ஜிஎல் கொடுத்துக்கிறேன். அதெல்லாம் இங்கே தான் கிரியேட் பண்ணுவோம். நம்ம ஒவ்வொரு வேல்யூ என்ன அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறேன்னா அக்கௌண்ட் வந்து ஃபினான்ஸ் கிரியேட் பண்ணுறேன், இல்லை ரெண்ட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னா என்னோட ரெண்ட் அக்கௌண்டோட நம்பரு 123 என்னோட ரெண்ட் அக்கௌண்ட் நம்பர். ஸோ இப்போ தான் நம்ம டேட்டா வச்சுட்டு கிரியேட் பண்ணுவோம். இதெல்லாம் டவுட் இருக்கா? அக்கௌண்ட் வேல்யூ செட் கிரியேட் பண்ணுறது டவுட் இருக்கா ப்ரோ? டேட்டா வேல்யூ செட் கிரியேட் பண்ணுறதுல இல்லை அதெல்லாம் டவுட் கிடையாது. வேறுனா உங்களுக்கு ஜிஎல் எல்லாம் சொல்லிட்டேன். ஜிஎல் உங்களுக்கு டிரான்ஸ்லேட் வேல்யூ ரீவேல்யூ வேணும்னு சொல்லிட்டீங்க. ஆமாம், எனக்கு கிராஸ் வாலிடேஷனு, செக்யூரிட்டி ரூல்ஸு, லெஜர் செட்டு, ரிப்போர்ட்டிங் லெஜர், செகண்டரி லெஜர், டிரான்ஸ்லேஷன், ரிவாலுவேஷன். அப்புறம் ஜேர்னல் அப்ரூவல். சரி ப்ரோ, இப்போ என்ன பண்ணலாம்? ஜென்ரல் அக்கௌண்ட்டில் ஜேர்னல் என்ட்ரியில் விலாம் ஜென்ரல் ஜிஎல்ல உங்களுக்கு கிரியேட் ஜேர்னல் ஸ்ப்ரெட்ஷீட்டு, மேனேஜ் ஜேர்னல் அதை பார்த்தாச்சு. இன்கொயரி டேட்டா பேலன்ஸ் பார்த்தாச்சு. இன்கொயரி அனலைஸ் பேலன்ஸ் பார்த்தாச்சு. உங்களுக்கு ரீவேல்யூ பேலன்ஸு, டிரான்ஸ்லேட் பேலன்ஸும் நீங்கள் செட்டப் பார்க்கலன்னு சொல்லிட்டீங்க. இது ஜேர்னல்ஸில் முடிஞ்சு. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு என்ன பார்த்தோம்? பீரியட் க்ளோஸ், ஓப்பனிங் க்ளோஸ், ஓப்பனிங் க்ளோசிங் பீரியட் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஜேர்னல் டேட்டா அக்கௌண்டிங் பார்த்தாச்சு. அவ்வளோதான் ப்ரோ. உங்களுக்கு ஜிஎல்ல உங்களுக்கு அடுத்து ரீவேல்யூவும் டிரான்ஸ்லேட்டர் மட்டும்